லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. எருசலேமுக்கு தப்பி ஓடிய அரசன் ரெகபயாம். இளைஞரின் அறிவுரைக்கு ஏற்ப அரசன் அவர்களிடம், என் தந்தை பழுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார், நானோ அதை இன்னும் பழுவாக்குவேன். என் தந்தை உங்களை சாட்டைகளால் அடித்தார், நானோ உங்களை முச்சாட்டைகளால் அடிப்பேன் என்று கூறினான். இவ்வாறு அரசன் மக்களுக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஏனெனில் சீலோவியரான அகியா மூலம் நெபாற்றின் மகன் யெரொபெயாமிடம் ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் நிறைவேற இவை யாவும் கடவுளால் நிகழ்ந்தன. இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அரசன் தங்களது வேண்டுகோளுக்கு இணங்க மறுத்துவிட்டதைக் கண்டு, எங்களுக்கு தாவீதிடம் என்ன பங்கு? எங்கள் உரிமைச் சொத்து ஈசாயின் மகனிடம் இல்லை. இஸ்ரேலரே, உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பிச் செல்லுங்கள். தாவீதே, உன் வீட்டை நீயே பார்த்துக்கொள் என்று கூறிக்கொண்டே தம் கூடாரங்களுக்கு திரும்பினர். ஆனால் யூதா நகர்களில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் மீது ரெகபயாமே ஆட்சி செலுத்தினான். பின்பு அரசன் ரெகபயாம் கட்டாய வேலை திட்டத்தை முன்பு செயல்படுத்தியவனான அதோராமை இஸ்ரேல் மக்களிடம் அனுப்பி வைத்தான். அவர்களோ அவனை கல்லால் எறிந்து கொன்றனர். அதை கேட்ட அரசன் ரெகபயாம் விரைந்து தேரில் ஏறி எருசலேமுக்கு தப்பியோடி போனான். தாவீதின் குடும்பத்திற்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். அன்னை ஓர் அதிசயம். புனித வியாகுல அன்னை ஆலயம், திருச்சூர். தாய் மரியாள் அழைக்கின்றாள், மாண்ட நம்மையே வாழ்ந்து காட்டும் பக்தர்களாய் நாமும் மாறவே. புத்தன்பள்ளி என மலையாளத்தில் அழைக்கப்படும் புனித வியாகுல அன்னை பேராலயம் இந்தியாவின் கேரளாவில் உள்ள திருச்சூரில் உள்ளது. சீரோ மலபார் கத்தோலிக்க தலத்திரு அவையைச் சார்ந்த இவ்வாலயம் இந்தியாவின் மிக உயரமான ஆலயமும் ஆசியாவின் 3வது உயரமான ஆலயமும் ஆகும். திருச்சூர் என்பது கேரளத்தின் திருசூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு மாநகரம். கேரளத்தின் கொல்லத்துக்கு அடுத்ததாக 5வது பெரிய நகரமாகவும், கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் இருந்து 290 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்நகரம். இங்கு நடைபெறும் திருசூர் பூரம் திருவிழா மிகவும் பிரபலமானது. ஏறத்தாழ 3.2 லட்சம் மக்கள் வாழும் இப்பகுதியானது திருச்சிவ பேரூர் என்பதே மருவி திருச்சூர் என ஆயிற்று என கருதப்படுகிறது. இலக்கியம் மற்றும் கலைகளுக்கு தரமான வாசகர்கள் நிறைந்த இவ்வூர் கேரளத்தின் அதிகமான எழுத்தாளர்களையும் கொண்டது. கோதிக் பாணி கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் பரப்பளவு 25,000 சதுர அடி ஆகும். நேர்த்தியான இந்தோ கோதிக் பாணியில் கட்டப்பட்ட இவ்வாலயத்தின் நுழைவாயில் அருகே உயர்ந்த மணிக்கூண்டுகள் உள்ளன. ஆலயத்தின் உட்புறம் நீண்ட நடுப்பகுதி மற்றும் இடையில் குறுக்காக வலது இடது என இருபுறமும் பிரிக்கப்பட்டு 2 மாடிகளாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் நடுப்புறம் பெரிய நடுப்பீடம் மற்றும் வலப்புறம் 5 இடப்புறம் 5 என 10 சிற்றாலய பீடங்கள் என மொத்தம் 11 பீடங்கள் உள்ளன. கேரளாவின் மிகப்பெரிய ஆலயமான இதன் உட்புறத்தில் அற்புதமான அலங்காரங்களில் சுவரோவியங்கள், சின்னங்கள் மற்றும் புனிதர்களின் சிலைகள், திருவிவிலிய காட்சிகள் வடிக்கப்பட்டுள்ளன. ஆலயத்தின் முதல் கட்டிடமானது 1814ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. கோட்டை வாயில்களுக்குள் உள்ள திருச்சூரில் உள்ள முதல் கிறிஸ்தவ ஆலயம் என்ற பெருமையினையும் இந்த ஆலயம் பெறுகின்றது. புனித அந்தோனியாருக்கான சீரோ மலபார் ஆலயம் ஒல்லூரில் கிபி 1718ஆம் ஆண்டு திருச்சூர் நகராட்சியில் கட்டப்பட்டது. இது பல ஆண்டுகளாக இப்பகுதியில் உள்ள புனித தோமா வழி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மையமாக இருந்தது. 1874ஆம் ஆண்டில்
சீரோ மலபார் கிறிஸ்தவர்களின் வேண்டுகோளின் பேரில் கல்தேய கத்தோலிக்க ஆயர் எலியாஸ் மெல்லஸ் இந்தியாவிற்கு வந்து கிறிஸ்தவ சமூகத்தின் பெரும் பகுதியினர் தன்னை ஆயராக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி ஆயர் மெல்லஸை பின்பற்றிய குழு இந்த வியாகுல அன்னை ஆலயத்தை முக்கிய இடமாக அடிப்படையாக கொண்டு வளர்ந்து வந்தது. இறுதியில் கத்தோலிக்க படிநிலையிலிருந்து பிரிந்து கல்தேய சிறிய தேவாலயம் என்று அழைக்கப்படுகிறது. இவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக சீரோ மலபார் கத்தோலிக்கர்கள் 1929 ஒரு புதிய கட்டிடத்தை கட்டினர். முன்னர் இருந்த ஆலயமானது மார்த் மரியம் பெரிய ஆலயம் என மறு பெயரிடப்பட்டது. இப்போது கல்தேய சிறிய ஆலயத்தின் பேராலயமாகவும் திகழ்கிறது. இக்காரணத்திற்காகவே தற்போதைய கட்டிடம் புத்தன் பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய ஆலயமான இதன் கட்டுமான பணி 1929 தொடங்கி வெவ்வேறு கட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டது. ஆலயத்தின் முன்புறம் உள்ள கோபுரங்கள் ஒவ்வொன்றும் 146 அடி உயரமும் மைய கோபுரம் 260 அடி உயரமும் கொண்டது. ஆசியாவின் 3வது உயரமான ஆலயமாக அறியப்படும் இதன் உயர்ந்த கோபுரங்களை செய்து முடிப்பது கட்டிடக்கலையினருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. தமிழ்நாட்டிலிருந்து சில நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு ஆலய பணியினை செய்து முடித்தனர். அதில் சிறந்து விளங்கியவர் கட்டிடக் கலைஞர் அம்ப்ரோஸ் ஆவார். ஆலயத்தின் நடுவில் உள்ள பீடம் ஏறக்குறைய 100 அடி உயரம் கொண்டது. அதில் தனது மகனாம் இயேசுவின் உடலை மடியில் ஏந்தி இருக்கும் புனித வியாகுல அன்னை மரியாவின் உருவமும், இருபுறமும் வானதூதர்களான புனித மைக்கேல் மற்றும் புனித ரஃபேலின் உருவங்களும் உள்ளன. அதன் கீழே கிறிஸ்துவின் 12 சீடர்களின் உருவச் சிலைகளையும் நாம் காணலாம். 1986 திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் இவ்வாலயத்திற்கு வந்தபோது அவர் பயன்படுத்திய அரியணையானது இங்கு நினைவு சின்னமாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் திருத்தந்தை அவர்கள் பயன்படுத்திய வாசக மேடையும் நினைவு சின்னமாக போற்றி பாதுகாக்கப்படுகிறது. 1940 ஆயர் பிரான்சிஸ் வாழப்பிள்ளையால் புனிதப்படுத்தப்பட்ட இந்த ஆலயமானது 1992 திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களால் திருத்தலமாக உயர்த்தப்பட்டது. நம்பிக்கை, அன்னை மரியின் மேல் அளவு கடந்த பக்தி, மிகச்சிறந்த வழிபாட்டு தலம், ஆன்மீக உணர்வுகளை எழுப்பும் இடமாக இத்திருத்தலம் இன்று வரை திகழ்கின்றது. 260 அடி உயரத்தில் திருச்சூர் நகரத்தின் பெருமையை பறைசாற்றும் விவிலிய கோபுரம் ஒன்றும் ஆலய வளாகத்தில் உள்ளது. 2004 ஜனவரி 7 அன்று கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் தலத்திரு அவையின் தலைமை நிர்வாகி கர்தினால் முதலாம் தாவூத் மூசா விவிலிய கோபுரத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்தார். 2006 டிசம்பர் 3 அன்று இந்தியாவிற்கான திருப்பீட அப்போஸ்தலிக்க பிரதிநிதி லோபஸ் குயின்தானோ திருச்சூர் நகர வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி விவிலிய கோபுரத்தை இறை மக்களுக்கு அர்ப்பணித்தார். இந்த விவிலிய கோபுரம் பல அம்சங்களால் நிறைந்துள்ளது. அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கது இக்கோபுரத்தின் உச்சியிலிருந்து திருச்சூர் நகரத்தின் பரந்த காட்சிகளை ரசிக்க முடியும். விவிலிய கோபுரத்தின் 4 பக்கங்களிலும் பார்வையாளர்களுக்காக ஏறக்குறைய 5.5 மீட்டர் நீளமும்
1.5 மீட்டர் அகலமும் கொண்ட இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோபுரத்தின் மேல் பகுதியில் பழைய ஏற்பாட்டு பகுதிகளும் கீழ்ப்பகுதியில் புதிய ஏற்பாட்டு பகுதிகளும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இறுதியாக புனித தோமையார் மற்றும் கேரள தலத்திரு அவை வரலாறு சித்தரிக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகள் மரம், கண்ணாடி, உலோகம் மற்றும் எண்ணெய் வண்ணப்பூச்சிகளால் சித்தரிக்கப்பட்டுள்ளன. திருத்தூதர் பணிகள் நூலில் உள்ள காட்சிகள் மண்ணால் ஆன ஓவியங்களாகவும் திருத்தூதர் தோமாவின் மறைப்பணி சுவர் ஓவியங்களாகவும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இயேசுவின் வாழ்க்கை ஓவியங்கள் தேசிய விருதுகளை பெற்ற கலைஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. விவிலிய கோபுரத்தின் 20வது மாடியில் இத்தாலியம், இஸ்பானியம், குரேஷியன், கிரேக்கம் மற்றும் பல மொழிகளில் விவிலியத்தின் மிக பழமையான தொகுப்பினை காணலாம். கலை வடிவங்கள் வழியாக இயேசுவையும் திரு விவிலியத்தையும் உலகிற்கு அறிமுகப்படுத்துவதன் வழியாக விவிலிய கோபுரம் திருச்சூர் நகரில் ஒரு முக்கிய ஆன்மீக சுற்றுலா தலமாக மாறி வருகிறது. ஆலயத்தின் உள்புறமானது சுவர் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் வெளிப்புறத்திலிருந்து உள்ளே நுழையும் போது தம திருத்துவத்தின் அழகிய ஓவியமானது உள்ளது. 12 அடி உயரமும் 6 அடி அகலமும் கொண்ட சிலுவை பாதையின் 14 நிலையங்கள் ஆலயத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் இயேசு 5 அப்பம் 2 மீன்களை பழுகச் செய்த நிகழ்வானதும் தத்ரூபமாக வடிக்கப்பட்டுள்ளது. 60 அடி உயரமுள்ள விண்ணேற்ப அன்னையின் உருவமும் அன்னையின் 7 வியாகுலங்களை சித்தரிக்கும் திரு உருவங்களும் இவ்வாலயத்தில் இடம்பெற்றுள்ளன. சிமியோனின் இறைவாக்கு, எகிப்தை நோக்கிய பயணம், கோவிலில் இயேசு காணாமல் போதல், கல்வாரிக்கு செல்லும் வழியில் இயேசுவை காணும் தாய் மரியா, இயேசுவின் சிலுவை அடியில் அன்னை மரியா, மரித்த இயேசுவை மடியில் சுமந்த அன்னை மரியா, இயேசுவின் அடக்கம் ஆகியவை இந்த 7 நிலைகளில் வடிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமன்று, பாடுகள் பட்ட இயேசுவின் திரு உருவம், நற்செய்தியாளர்களான மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகியோரின் ஓவியங்களும் இடம்பெற்றுள்ளன. புனித வியாகுல அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் வார நாட்களில் 3 முறையும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 5 முறையும் திருப்பலி நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் ஒவ்வொரு திருப்பலிக்கு முன்பாகவும் வியாகுல அன்னைக்கான நவநாள் ஜெபம் எடுத்துரைக்கப்பட்டு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. அருகில் இருக்கும் திருநற்கருணை ஆராதனை சிற்றாலயமானது அமைதியான முறையில் மக்கள் ஜெபிக்கவும் இறை ஆசீரை பெற்று சிறக்கவும் வழி செய்யும் வகையில் காலை 8:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 15 அன்று புனித வியாகுல அன்னையின் 7 வியாகுலங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க திரு அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கும் இக்காலத்தில் வியாகுல அன்னையின் வீரத்தினை நமதாக்க முயல்வோம். கேரளாவின் திருச்சூரில் உள்ள புனித வியாகுல அன்னை ஆலயம் குறித்த கருத்துக்களை அன்னை ஓர் அதிசயம் என்ற தலைப்பில் இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கொடையானது தனக்கானது மட்டுமல்ல, மாறாக நற்செய்தியின் நோக்கத்திற்காக பணி செய்வதற்காக என்றும் கடவுளுடைய திருத்தூதர்களாகவும் நம்பிக்கையின் ஊழியர்களாகவும் அனுப்பப்பட ஆயர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 11 வியாழனன்று வத்திக்கானில் இவ்வாண்டு திரு அவையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆயர்களை சந்தித்து உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆயர் என்பவர் ஒரு பணியாளர், மக்களின் நம்பிக்கைக்கு பணியாற்ற அழைக்கப்படுபவர் என்றும்
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நாம் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் என்ற இறை வார்த்தைக்கேற்ப வாழவும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. இயேசு அதிகாரத்தில் நமக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை, மாறாக தன்னோடு ஒன்றித்திருக்க நம்மை அழைக்கும் ஒரு தந்தையின் அன்பில் அதனை வெளிப்படுத்தினார் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. சொல்லும் பேச்சுக்களும் இல்லாவிட்டாலும் கடவுளின் படைப்பு அதன் படைப்பாளரின் மகிமையை அறிவிக்கின்றது என்றும், மனிதன் அதன் நம்பிக்கையின் செய்தியை தனது இருப்பின் தெளிவான நாட்களின் வெளிச்சத்தில் மட்டுமல்லாது மனித நிலைக்கு ஏற்ற வேதனை மற்றும் துன்பத்தின் இரவுகளிலும் கேட்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 10 புதன்கிழமை முதல் 12 வெள்ளிக்கிழமை வரை ரோமில் படைப்பின் மொழிகள் என்ற தலைப்பில் நடைபெறும் 12வது லத்தீன் அமெரிக்க அறிவியல் மற்றும் சமய மாநாட்டின் பொறுப்பாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. எதிர்நோக்கின் பாதையாக இயற்கை புத்தகம் பற்றிய அறிவியல், தத்துவ மற்றும் இறையியல் விளக்கவியல் என்ற கருப்பொருளில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பங்கேற்கும் ஒவ்வொருவரும் அளவிடக்கூடிய எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்து அளவற்ற அளவை காண வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை. ஒவ்வொரு நபரையும் இரக்கம், மென்மை, அரவணைப்பு என்னும் கிறிஸ்துவின் அன்பான பார்வை கொண்டு காண வேண்டும் என்றும், மறையுறை தியானங்கள், ஆன்மீக உடனிருப்பு, திரு அவை பணி, இளையோர் கல்வி வழியாக சமூகங்களில் தொண்டு பிணைப்பு மற்றும் ஒன்றிப்பின் கொடைக்கு சான்றாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 9 செவ்வாய் முதல் 26 வெள்ளிக்கிழமை வரை இந்தோனேஷியாவின் மலாங்கில் நடைபெற்று கொண்டிருக்கும் கார்மலேட் சபை பொது பேரவையை முன்னிட்டு அதன் சபை தலைவர் அருள்பணி மிக்கேல் ஓநெயில் அவர்களுக்கு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக என்ற திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளுக்கு ஏற்ப நடைபெறும் இப்பொது பேரவையானது ஆன்மீக புதுப்பித்தலுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்றும் அச்செய்தியில் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறைவா உமக்கே புகழ் சுற்றுமடல் வெளியிடப்பட்டதன் 10ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் ஆசிய வெரிதாஸ் வானொலியானது ஆசிய ஆயர் பேரவை கூட்டமைப்பு மற்றும் சமூக தொடர்பு அலுவலகத்தோடு இணைந்து பன்னாட்டு குறும்பட போட்டி ஒன்றினை அறிவித்துள்ளது. செப்டம்பர் 10 புதனன்று வெரிதாஸ் வானொலி நடத்திய 3வது லவ்தாதோ சி இணைய வழி கருத்தரங்கின் போது இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ள வெரிதாஸ் வானொலியானது இம்முயற்சியை ஊக்குவிக்க ஒரு குறுகிய விளம்பர காணொளியையும் தயாரித்துள்ளது. ஆசியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, லவ்தாதோ சியின் கண்ணோட்டத்தில் நமது பொதுவான இல்லத்தை பராமரித்தல் என்ற கருப்பொருளில் இந்த பெரிய பன்னாட்டு குறும்பட போட்டியை அறிவித்துள்ளது ஆசிய வெரிதாஸ் வானொலி. ஆசிய சுற்றுச்சூழல் குறித்த குறும்பட போட்டியானது இளம் திரைப்பட தயாரிப்பாளர்களை லவ்தாதோ சி பற்றிய உண்மையான மற்றும் உற்சாகமூட்டக்கூடிய காணொளிகளை உருவாக்க ஊக்குவிக்கும் என்றும், ஆசியாவில் படைப்பை பராமரிக்க வேண்டியதன் அவசர தேவையை இப்போட்டியானது எடுத்து காட்டுகின்றது என்றும் கூறினார் வெரிதாஸ் வானொலியின் இயக்குனர் அருள்பணி ஃபெல்மர் ஃபீல். மிகவும் சுறுசுறுப்பாகவும் தொழில்நுட்பங்களால் உள்வாங்கப்படும் கலாச்சார, சமூக மற்றும் தொழில்முறை சூழலில் மூழ்கியுள்ள இளைஞர்களுக்கு புனித கார்லோ அக்கூத்திஸ் அவர்களின் வாழ்வு ஓர் உத்வேகமாக இருக்கும் என்றும், இக்காலகட்டத்திலும் புனிதத்துவ வாழ்வு சாத்தியம் என்பதற்கு உதாரணமாக அப்புனிதர் இருக்கின்றார் என்றும் கூறினார் பேராயர் ஜோசப் களத்தி பரம்பில். செப்டம்பர் 7 ஞாயிறன்று திரு அவையில் இளம் புனிதராக புனித கார்லோ அக்கூத்திஸ் அவர்கள் உயர்த்தப்பட்ட அதே நாளன்று அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் ஒன்றினை இந்தியாவின் கேரள மாநிலத்தில் திறந்து வைத்து திருப்பலி நிறைவேற்றிய போது இவ்வாறு எடுத்துரைத்தார் வெரப்பொலி உயர்மறை மாவட்ட பேராயர் ஜோசப் களத்தி பரம்பில். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.